சந்தானம் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சுட்டு பயங்கரமாக அழுது துடிக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து அவர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வருத்தப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்களாம் எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க? அவன் சொன்னால் என்ன வேணாலும் பண்ணிடுவீங்களா? இப்படி மனசாட்சி இல்லாமல் பண்ணுறீங்களா? நீங்களாம் மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. சாரதா எல்லாருமே அவங்கள திட்டிகிட்டு இருக்காங்க. இதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிருஷ்ணாவோட ஃபேமிலி வந்து வருத்தத்தில் அப்படியே வருத்தம் தெரிவிச்சுட்டு நிற்கிறாங்க. உங்களெல்லாம் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அடிக்க போகிறாங்க. எல்லோரும் தடுத்து நிறுத்துறாங்க. விடுங்க அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிகிட்ருக்காரு. விஜய் வந்து அவங்கக்கிட்ட வந்து எப்படி நீங்கள் நடிக்க வந்தீங்க, அவர் வந்து எப்படி உங்களை கூட்டிகிட்டு வந்தார், என்னென்ன அவங்கக்கிட்ட சொன்னார், எல்லா விஷயத்தையும் கேட்டுட்ருக்காரு. ஒன்று அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. இவரோட புருஷன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிலாம் இருந்தார், வந்து ஊருக்கு எந்த டைமுக்கு வருவார், எந்த டைமுக்கு போவார், அவர் இருக்கும்போது என்னென்ன இன்சிடென்ட்லாம் நடந்தது, எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லுவார். அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயமா அவர் வந்து சொல்ல நாங்கள் வந்து நடிச்சிட்டு இருந்தோம். உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு விஷயமும் வந்து எங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பார். அதெல்லாம் ஃபோனில் கேட்டு நாங்கள் ஒவ்வொரு வந்து காயை நகர்த்திருந்தோம். அப்படி தான் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தோம். சரி, உங்களோட மோட்டிவேஷன் தான் என்ன அப்படின்னோடனே, வேறு ஒன்றும் இல்லை தம்பி, உங்களோட பிஸ்னஸை இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு என் பையனை வந்து உங்கள் பிஸ்னஸை சேர்த்து கூட சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து நடுத்தர நின்னா தானே இந்த ஃபேமிலி நடுத்தர நிற்பாங்க, அதனால தான் இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முத்துமலர் இதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி, இவ்வளோ பெரிய பிளானை போட்டிருக்கான் பற்றியாவ, நல்ல காலம் வந்து மாப்பிள்ள நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, இல்லைன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. அந்த பசுபதியோ ராகவோ எங்கே இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாதுங்கன்றாங்க. ராகவ இருக்கிற இடம் கண்டிப்பாக உனக்கு தெரியும், சொல்ல புரியப்போ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, சரி நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. இதில் கண்டிப்பாக அந்த குமரனும் வந்து இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்னோடனே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. குமரன் ப்ரோ வந்து அவங்க வந்து பிடிக்கிறதா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் விஜய் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து குமரனை தேடி விஜயும் வந்து நம்ம நிவீனும் போகிறாங்க. அடுத்து ராகவ் வந்து எப்படியாவது வெளியே வர வச்சாதான் குமரனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் நம்ம வந்து நிவீனும் பிளான் பண்ணுறாங்க. அதன்படி கிருஷ்ணாவை வச்சு வந்து ராகவை வெளியே வந்து வர வைக்கிறாங்க. ராகவும் வெளியே வந்து நம்ம விஜய் கிட்ட மாட்டிக்கிறாரு. ராகவ் வச்சு எப்படியாவது வந்து நம்ம வந்து விடுவிக்கணும் குமரனை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ராகவையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. நம்ம வந்து குமரன் வந்து கட்டி போட்ட இடத்துக்கு கரெக்டாக குமரனை கட்டி போட்டிருக்காங்க. அங்கே வந்து பசு வந்து நின்றுட்டுருக்காரு. பசு வந்து எப்படா நீங்களாம் வந்தீங்க, இவங்கள பிடிங்க அடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராகவ் எங்கள் பிடியில் தான் இருக்காரு, அப்படி நீ வந்து குமரனை விடுவிக்கலன்னா ராகவ் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் உன் பிள்ளையை பிடிச்சி வச்சுக்கிட்டு உன்னை மிரட்ட வேண்டியதாக இருக்குது, எல்லாம் எங்கள் தலை எழுத்து, ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, திருந்தவே மாட்டியா நீ அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. நான் உடனே வந்து விஜய் உன்னை நான் விட மாட்டேன்டா, நீ இவ்வளோ பெரிய பிளான் பண்ண நினச்சி கூட பார்க்கல, ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய விஷயமா பண்ணுவேன், பின்ன என் பிள்ளையை தூக்கல நான் சும்மா இருப்பேனா, அதுக்கு தான் காவேரியை க்ளோஸ் பண்ண பார்த்தல அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக நிவி நீங்கள் என்ன சொல்கிறீங்க விஜய்னோடனே, ஆமாம் காவேரியை இந்த ஆள் வந்து க்ளோஸ் பண்ண பார்த்தா நல்ல காலம் நான் காப்பாற்றிட்டேன், அடப்பாவி அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. நிவி நீ இவன் கூட சேர்ந்துட்டு நீ இன்னும் அடங்கவே மாட்டியா, என் தங்கச்சி பிள்ளைன்னு உன்னை விட்டு வச்சா ஓவரா போறியா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பாரு உன் பிள்ளை உனக்கு கரெக்டாக வேணும்னா எங்கள் வந்து அண்ணனை விட்டு அப்படி சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் அவரும் வந்து குமரனை விடுறாரு. குமரன் வந்து தவிச்சு போகிறாரு. குமரனை பார்த்தோன்னே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து குமரனையும் காப்பாற்றிடுறாங்க. இவங்க 2 பேருமே வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. கரெக்டாக போலீஸை வர வச்சு விஜய் உங்களை பிடிச்சி கொடுத்துட்றாரு. அடுத்து வந்து குமரனை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. குமரனை பார்த்தோன்னே அப்படியே கங்கா ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன், அதனால தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. கங்கா எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்த்தா காவேரி வந்து அப்படியே ஓடி வந்து விஜயை கட்டிக்கிறாங்க. தேங்க்ஸுங்க, நீங்கள் இல்லைன்னா நேரம் இதெல்லாம் நடந்திருக்காது, எங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோவும் பண்ணிட்டீங்க, நம்ம குடும்பம் இப்போ சந்தோஷமாக இருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், என் அப்பாவோட மேலே அந்த பழியும் தொடச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாங்க, கிஸ் பண்ணுறாங்க. இவங்க ரொம்ப சந்தோஷம் பார்த்து எல்லாருமே சந்தோஷமாக அடைகிறாங்க.